ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும். ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. மனிதன் உயிரும் உடம்பும் கொண்டு விளங்குகின்றான். பருவுடல் புறத்தே திகழ்கின்றதைக் காண்கின்றோம். இப்புறவடிவுக்கு ஆதாரமாக அகத்தே நுண்ணிய ஆற்றல் வண்ணமாயிருந்து செயல்படுத்திக் கொண்டு மனிதனை இலங்கச் செய்து கொண்டுள்ளது உயிராகும். இந்த அகவுயிருக்கும் புறவுடலுக்கும் உதவியாயிருந்து அருள்கின்றது நம் அருட்பெருஞ்சோதியே ஆம். அகத்தில் உயிர்ச்சக்தி நன்கு விளங்கும் போது உள்ளத்தில் ஊக்கம் அல்லது தைரியம் அதிகமாக இருக்கும். இதனால் மனோகரணத்திலும் திட ஆற்றல் திகழும். இந்த ஊக்கமும் உணர்ச்சியும் கொண்டு புறவாழ்வு சிறப்புற அமைவதாம். இத்தேகம் பூத முதலிய தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. நாடி நரம்பாகிய ஆக்கையினால் பிணைக்கப்பட்டது. ஆகையால் ஆக்கை எனப்படுவதாம். இவ் ஆக்கை இளமையும் வலிவும் பொலிவும் கொண்டு விளங்கும் போது போற்றப்படுகின்றது. ஆனால் இந்த இளமையும் வனப்பும் நிலையாவெனக் கண்டு இழிவுரை கூறி தூற்றினர் துறவரத்தார். சுத்த சன்மார்க்கத்தில் பயிலும் நாமோ இத்தேகத்தை அருள் ஒளியுருவாக மாற்றிட பெற்று ஆக்கத்தோடு நல்ல செயல்திறனோடு அருச்சித்தாம் அழியா செல்வத்துடன் வாழும்படி ஆணை செய்யப்பட்டுள்ளோம். இவ்வுண்மையைத்தான் நம் வள்ளற் பெருமான் தம் அனுபவத்திற் கண்டடைந்துதான் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும். ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எனெழுத்தியுள்ளார்.